ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல். இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஆரோக்கியமான வீட்டிலையே எப்படி ஹெல்த் மிக்ஸ் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இது குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். வாங்க இது எப்படி செய்கிறது நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், ஒரு கப்பு ராகி எடுத்திருக்கேன். ராகி நல்லா பொரியிற அளவுக்கு இதை வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இது இப்போ பொரிஞ்சிடுச்சு. இதை நான் வேறு பிளேட்டில் மாற்றிடுறேன். இப்போது கம்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே சம அளவாக எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயுமே எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரேஷியோ. நான் ரெட் சோளம் எடுத்திருக்கேன், சிகப்பு சோளம் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு கப்பு தான். இது நல்லா ப்ரௌன் கலரில் அந்த பொரிஞ்சு வெளியில் வர அளவுக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். குதிரைவால் அரிசி எடுத்திருக்கேன் நான், அதுவுமே சம அளவு தான். ஒரு கப்பு எடுத்திருக்கேன். அதையுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுங்க. கலர் உங்களுக்கு மாறும், வறுக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அதோடைய கலர் மாறும். அதுக்கப்புறம் நீங்கள் மாற்றிக்கோங்க ஒரு பிளேட்டில். நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். இப்போது வரகரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப்பு. அதையுமே கலர் லைட்டாக மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த ஒயிட் கலர், பியோர் ஒயிட் கலரில் மாறும் அரிசி. ஸோ அந்த அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை ரோஸ்ட் பண்ணி எடுங்க. ரொம்ப ஹையாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கலர் ப்ரௌன் கலரில் மாறிடும். அந்த மாதிரி பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இப்போது இது கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். திணை ஒரு கப்பு எடுத்திருக்கேன். இதையுமே அதே மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக எல்லாத்தையுமே கொட்டி ஆற வச்சுடுங்க. சூடாக இருந்ததுன்னா உங்களுக்கு மிக்சியில் அரைக்கும் போது அது ரொம்ப இதுவாகிடும். ஸோ அதனால் எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சிடணும். பாருங்கள், இது கலர் மாறிடுச்சு. இதையுமே நம்ம இப்போ மாற்றிக்கலாம் வேறு இடத்துல. நான் ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து ரொம்ப 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 நல்லதுங்க. வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறதை விட கருப்பு உளுந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் இது ரொம்ப நல்லது. இது ரோஸ்டாக கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10 மினிட்ஸாவது டைம் எடுக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுங்க. பாருங்கள், இதுவும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டோம். கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கோம். இதை கருப்பு அரிசினும் சொல்லுவாங்க, கவுனி அரிசினும் சொல்லுவாங்க. இதையுமே லேசாக வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா எல்லா சைடுமே சேர்த்து நல்லா ஒன்றா கிளறி விட்டுக்கலாம். இதுவுமே இப்போ வறுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பாசிப்பயிறு, பச்சை பயிறு, பாசிப்பயிறு நம்ம இதை எடுத்துருக்கோம். இதுவுமே லேசாக கலர் மாறணும். இது ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப இதுவாகிடும். பாருங்கள், இந்த மாதிரி கலர் மாறணும் உங்களுக்கு. சிகப்பு அவல் எடுத்திருக்கேன் நான். சிகப்பு அவல் ரொம்ப ரொம்ப நல்லது. வெள்ளை அவல் அது பச்சரிசியில் தான் இருக்கும், அதில் தான் செய்வாங்க. சிகப்பு அவல் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது கண்டிப்பாக மறக்காமல் இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா ப்ரௌனில் நம்ம வறுத்துட்டோம். கருப்பு சுண்டல் எடுத்திருக்கேன், ஒரு கப் எடுத்திருக்கேன். இப்போ அதுவுமே நம்ம லைட்டாக இதை நல்லா ஹீட் பண்ணினாலே உங்களுக்கு போதும். ரொம்ப கலர் மாறணும் அப்படின்லாம் இல்லை. இந்த கருப்பு சுண்டல் உங்களுக்கு எல்லாமே சூடாக ஆச்சு, நல்லா ஹீட் ஆகிடுச்சினாலே போதும் தான். நீங்கள் மாற்றிக்கலாம், வேறு இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டோம். டேஸ்ட்டுக்காக, குழந்தைங்களுக்கு சாப்பிடுமே டேஸ்ட்டுக்காக நான் ஒரு ஹாஃப் கப், ஒரு கப் ஈக்குவலாக நான் எடுக்கலை, ஒரு ஹாஃப் கப் மட்டும் பாதாம் எடுத்திருக்கேன். நட்ஸு நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். வால்நட், முந்திரி, பிஸ்தா எல்லா நட்ஸுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட வாசனைக்காக நான் ஒரு 10லேருந்து 20 ஏலக்காய் எடுத்திருக்கேன்.
ஸோ இந்த கடைசியில் இந்த ஏலக்காய் தான் நமக்கு வந்து அதில் டேஸ்ட்டு ஃப்ளேவரே கொடுக்கும். நீங்கள் இந்த ஏலக்காய் போடலை அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃப்ளேவரே இருக்காது. ஏலக்காயுமே லாஸ்ட்டாக ஒரு 2 செகண்ட் அதை வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம வறுத்தாச்சு. இதில் வந்து 10லேருந்து ஒரு 11 ஐட்டம் நான் சேர்த்துருக்கேன். ஸோ நமக்கு என்ன ஐட்டம்ஸ்லாம் ஆர்கானிக்காக கிடைக்குதோ எல்லாமே இதில் நம்ம சேர்த்துக்கலாம். பட் குவான்டிட்டி மட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா கொடுக்கும். பாருங்கள், எல்லாமே நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு, நான் நிறைய செஞ்சுருக்கனால இதை வந்து நான் மிஷினில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான ஹெல்த் மிக்ஸ் வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளான இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அதை மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.